தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இன்று டிசம்பர் 5 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள். அவங்க மேல நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்மா என்றால் தமிழ்நாடு மக்களுக்கு பெருமளவில் நினைவு வருவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன்னா தன்னுடைய தைரியமான செயல்களால ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையுமே வியக்க வச்சாங்க, தமிழ்நாட்டையே வியக்க வச்சாங்க. முக்கியமா நம்ம இந்திய ஒன்றியத்துக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா திரு நரேந்திர மோடி அவர்களை வியக்க வச்சாங்க. அவங்கள பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிகளை போலாம். இப்ப இந்த நடப்பு ஆண்டுல அதிமுகவுக்கு உள்ள பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா ஜெயலலிதா அடுத்து அதிமுகல யாருப்பா ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர், உண்மையான வாரிசு யாருப்பா அப்படின்னீங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்களை தான் காட்ட முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போலவே ஸ்ட்ராங்கா, ஏன்னா அந்த தைரியம் வேணும் இல்லையா, யாருக்கும் பயப்படாம எடுக்கிற முடிவுலாம் சும்மா மக்களை திணறடிக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தீங்கன்னா 10 நாள் மறுநாள் த எவ்ரி ஆக்ஷன் ஹாவ் அ ஈக்குவல் அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஐன்ஸ்டீனோட 3வது விதி. அதுபோல ஐயா எடப்பாடி அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரியா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம ஐயா எடப்பாடி அவர்களுக்குள்ள போக வேணாம். ஏன்னா இப்ப நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களுடைய சாதனை பத்தி பேசணும் அப்படின்னா பக்கமா பேசலாம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசணும் அப்படின்னா பக்கமா பேசலாம். ஆனா நான் ரொம்ப நேரம் பேசலாம், உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா. அதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுருக்கமா பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா என்று சொன்னாலே பெருமளவு நினைவு வருவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அரசியல் திறமையாலையும் திறம்பட உள்ள ஆளுமையினாலையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினாலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தை திரும்பி பார்க்க வச்சாங்க. ஐயா வாஜ்பாயை அதிர விட்டாங்க. கிங் மேக்கர் ஐயா காமராஜர் சொல்லுவோம் இல்லையா, அது போல அப்படின்னா பயப்படுற அளவுக்கு நடுங்க வச்சாங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல அம்மாவனுடைய அதிகாரத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் அடிமைதான் பா அப்படின்ற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்ப அதிமுகல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு பயங்கரமான போட்டி அம்மையார் ஜானகி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான போட்டி நிலவுச்சு. ஆனா எல்லா போட்டியும் தகர்த்தி உடைச்சு எரிஞ்சிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி தன்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை நிகழ்த்தினாங்க. ஒரு நடிகையா இருந்து ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல்ல ஒரு பெண்மணியா இப்படி கலக்குவாங்களா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்க உள்ள வரும்போது ஐயா கலைஞர்கள் ஒரு பெண்மணி தானே, என்ன பண்றா, நாங்க தமிழ் பேசுவோம்ல, எங்களுக்கு திறமை இருக்குல்ல, நாங்க எழுதுவோம்ல அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கலைஞரை அடக்கி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் எப்படி அடக்கி ஓரமா உட்கார வச்சாரோ, எங்க எம்ஜிஆர் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, அவரு திரும்பி வந்தா ஆட்சியை கொடுத்துறேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்களான்னு நினைச்சு அப்ப கூட தோத்து போனார் இல்லையா. அப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஒரு சாதாரணமா நினைச்சாரு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான போட்டிகளையும் துரோகங்களையும் துடை தெரிந்து தகர்த்து வெளியில வந்தாங்க. அவங்க வரும்போதே அந்த பல படம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க மேல எவ்வளவு அழுத்தம் செலுத்தப்பட்டது, எவ்வளவு அதிகாரம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நடிகையா இருந்து ஒரு அரசியல் தலைவரா மாறும்பொழுது அவங்களுடைய அந்த மாஸ் டிரான்ஸ்பார்மேஷன் என்பதே பா அப்படின்னு இருந்தது. இனிமேலும் ஒரு பெண்மணி தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அவங்கள போல ஒரு ஆட்சி அதிகாரம் திறம்பட இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கேள்வி. ஏன்னா மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடி அவர்களே ஆட்டம் காண வச்சவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்கள மறக்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை. அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 75 ஆண்டுகால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல திமுகவும் அதிமுகவும் தான் மாறி 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 அரசியல்ல இருக்குது, ஆட்சியில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்திச்ச நெருக்கடியில் ரொம்ப 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 அதிகம். இப்ப ஐயா எடப்பாடி நெருக்கடி எல்லாம் சந்திக்கிறார் இல்லையா, தண்ணியில போட்டு முக்குறாங்க இல்லையா, அதிமுகன்ற கட்சி இல்லாம போனோம் அப்படின்னு நெருக்கடி எல்லாம் தராங்க இல்லையா. ஆனா அதெல்லாம் மீறி ஐயா எடப்பாடி சண்டை போடுறாருல்ல, அது போல அந்த காலத்திலயும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல வகையில திமுக எதிர்த்து பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புடவையெல்லாம் பிடிச்சி இழுத்ததாகவும் டார்ச்சர் எல்லாம் பண்ணதாகவும் செய்திகள் இருக்குது. திமுக பண்ண டார்ச்சர்ல எனக்கு அரசியலே வேணாம், எனக்கு கட்சியே வேணாம், நான் முதலமைச்சர் ஆகணுன்ற எனக்கு கனவே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் போறேன் என்று கடிதம்லாம் எழுதினதாகவும் அதை திருட்டுத்தனமா திமுக எடுத்து வெளியிட்டதாகவும்லாம் பல வகையில செய்தி இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மீறிதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. பல வகையான சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மேல நம்மளுக்கு 1008 கருத்து முரண்பாடெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலே அதுல நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. இப்ப நம்ம நல்லதை தான் பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது பல வகையான சிக்கலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க என்பது தெள்ள தெளிவா தெரியுது. இப்ப ஐயா கலைஞர் அவர்கள் ரொம்ப ஆட்டம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஐயா கலைஞர் எப்படியாவது இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தயாராயிருக்காங்க கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு. தேர்தலில் தயாராகும் போதுதான் ஐயா ஐயா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றாரு. ஐயா கலைஞர் அவர்களை சொல்லணும் அப்படின்னா, அரசியல்ல யாரை எப்படி சதி பண்ணணுமோ அப்படி சதி பண்ணி தாங்க கூட சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணம், கரண்ட் உதாரணம் அப்படின்னா, ஐயா கமல் இருக்காரு இல்லையா, கமலஹாசன், திமுக எம்பி ஐயா கமலஹாசன் இருக்காரு இல்லையா, எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே ஒரு டிவியை போட்டு உடைச்சாரு. ஆனா இப்ப ஐயா ஸ்டாலின் கூட தான் இருக்காரு இல்லையா. அதுபோல அப்ப ஐயா வைகோ அவர்கள் இருந்தாங்க. திமுக விட்டு வெளியில போகும்போது திமுகவை கதி கலங்க வச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்ப திமுகக்குள்ள கூட்டணி சேர்த்திருக்காங்க இல்லையா. அது போல ஐயா கலைஞர் அவர்கள் பயங்கரமா சதி செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னா, சதியெல்லாம் பெரும்பாலும் செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா யாரை எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பயங்கரமா அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஐயா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வச்சு திமுகவை ஒண்ணு இல்லாம தேர்தலில் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஏன் அப்படின்னா, ஐயா கலைஞர் அவர்கள் கவுண்டர் கொடுக்கணும், திமுக நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லிச்சு இல்லையா, ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு ஐயா விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியா வளர்த்து சுமாரா 28 சீட்டு ஜெயிக்க வச்சு, திமுக ஒண்ணுமே இல்லாம சுமாரா 23 சீட்டு ஜெயிக்க வச்சு அதிமுகவை முதல் பெரிய கட்சியா வளர்த்து கொண்டு வந்து, அம்மையார் ஜெயலலிதா ஐயா விஜயகாந்த் அவர்களை 2வது பெரிய கட்சியா வளர்த்து கொண்டு வந்து திமுகவை ஒண்ணுமே இல்லாம 3வது கட்சியா தள்ளி விடுறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்ப புரிஞ்சுங்க அவங்களுடைய அரசியல் கணக்கு என்பது எவ்வளவு தெளிவா இருந்திருக்கு, எவ்வளவு கிளியரா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, இதே ஐயா விஜயகாந்த் அவர்கள் டிமாண்ட் இருந்தது, அவர் திமுக கூட போய் இணையதான் இருந்தார். அவர் போய் இணைஞ்சா திமுக வந்து வெற்றி பெற்றுருவோம் இல்லையா. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயா வைகோ வச்சு புஷ் பண்ணி மக்கள் நல கூட்டணி என்ற நல கூட்டணி உருவாக்கி அதிமுக கூட்டணியே இல்லாம தனித்துதான் நின்றுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. தனித்து நின்று 175 தொகுதிகள் பெரும்பான்மையா வென்று தமிழ்நாட்டிலேயே மாபெரும் பெரிய கட்சியா அதிமுகவை உருவெடுக்க வச்சிருக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்ப எப்படிப்பட்ட ஸ்ட்ராங் லேடி, அயன் உமனா இருப்பாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களான நாம தான் இந்த காணொலி மூலமா உணரணும். இன்னைக்கு திமுக அதிமுகவை காலி பண்றதுக்கும் எடப்பாடி அவர்களை காலி பண்றதுக்கும் எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது, சும்மா கிடையாது. எவ்வளவு வேலை. அவர் வந்து தவழ்ந்து போனாரு, அவர் சுயமரியாதை இழந்துட்டாரு, அவர் அப்படி அவர் இப்படி அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா திமுகவே ஆளை உள்ள அனுப்பி இன்னைக்கு காலையில பார்த்தா எடப்பாடி பக்கத்துல நின்று பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருப்பாரு. மறுநாள் காலையில பார்த்தா அந்த எம்எல்ஏ டிடி கூட இருப்பாரா, ஓபிஎஸ் கூட இருப்பாரா, சசிகலா கூட இருப்பாரா, என்னன்னே தெரியல. இது போன்ற பல துரோகங்களை கடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திமுக காலி பண்ணணும்னு திட்டமிட்டு வேலை செய்யுது, இமேஜை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வேலை செய்யுது. அவர் இப்படி வந்தாரு, அவர் கட்சிக்குள்ள அப்படி வந்தாரு. எப்படி வந்தா என்னப்பா, நிக்கிறாருல அதிமுகன்ற கட்சியை காப்பாற்றணும் என்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருல. இவ்வளோனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4 வருஷமா தோத்துட்டாரு, ஏடிஎம்கே காணாம போயிடும். 14 வருஷமா தோத்து போயிருந்தேன், அப்ப எங்க இருந்த நீ? இல்ல நம்ம ஐயா கலைஞர் அவர்களுக்கு கேட்கிறோம். இவங்க எல்லாம் சொல்றாங்க 4 தடவை தோத்துட்டாரு, கட்சி காலி ஆயிடும். 14 வருடமா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஓரமா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை உட்கார வச்சிருந்தாரு, வனவாசம் அனுப்பி விட்டாரு. அப்ப இந்த வாடகை வாய்கள்லாம் எங்க போச்சு? இது போன்ற கேள்விகள்லாம் நம்மளுக்கு எழுது இல்லையா. அப்ப எடப்பாடி அவர்களும் ஒரு ஸ்ட்ராங் தலைவர் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அடுத்த வாரிசு ஐயா எடப்பாடி தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படுறாரு. அவரை அடிச்சுக்கலாம் அதிமுக ஒரு ஆளே கிடையாது. தன்மானம் தான் முக்கியம், நாங்க எந்த தூரத்துலயும் போவோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய இலக்குல அவருடைய நோக்குல எவ்வளவு தைரியமா இருக்காரு, எவ்வளவு உறுதியா இருக்காருங்கிறத பாருங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அடுத்த வாரிசான ஐயா எடப்பாடி அவர்களின் புரட்சி தமிழ் நேர்ச்சி பயணம் வெற்றி பெறும் என்ற நோக்கில் நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.